சினிமாக்காரன் வியூவர்ஸ் யாருக்கும் வணக்கம். இப்போ ரீல் ரிவ்யூவில் செம்பருத்தி சீரியலில் வந்து நேற்று எபிசோடில் வந்து என்ன நடந்துச்சு, இன்னைக்கு எபிசோடில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வகையில் போன எபிசோடில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லி குரூப்ஸ் இருக்காங்களா, மித்ரா, வனஜா, அப்புறம் உமா, அவங்க 3 பேர் யாருக்கிட்டையா வந்து வம்பிழுப்பாங்களா, அந்த மாதிரி யார்கிட்டலாம் வம்பிழுப்பாங்க, அதாவது ஆதியாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் வம்பிழுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து யார்கிட்ட வம்பிழுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணோட ஒய்ஃப் ஐஷு கிட்ட பயங்கரமான வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகிலா அடிச்சுட்டு ஃபோன் பேசிட்டு ஏதோ ஒரு சின்ன டவுட்டை வந்து மித்ரா கிட்ட கேட்குறாங்க. அதோட மெஷர்மெண்ட் என்ன சொல்லிட்டு அதுக்கு மித்ராக்கு வந்து தெரியல. உடனே மித்ரா வந்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது நான் ஐஷு கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு ஐஷுக்கு ஃபோன் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஐஷு கிட்ட அந்த விஷயம் என்ன கேட்டுட்டு வந்து அகிலாண்டிஸ் கிட்ட சொல்ல, அப்போ இதுக்கானது என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டிஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்றாங்க. அந்த மாதிரி இந்த மளிகை ஜாமான் லிஸ்ட் சிங்கம் படம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி மாறி ஃபோன் பண்ண, மித்ரா அந்த மாதிரிலாம் நீ இருக்கக்கூடாது, ஐஷுவை பாரு, இந்த மாதிரி அவள் எல்லா டீடைல்ஸ் வந்து பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கா, ஆனால் உனக்கு எதுவுமே தெரியல, மூத்த மருமகளாக இருக்கும்போது கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கும், இந்த மாதிரி விஷயம்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் சொல்லிட்டு வந்து அகிலாண்டிஸ் பயங்கரமான மிரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் மித்ராக்கு வந்து பயங்கரமான ஒரு மூட் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வனஜா வந்து சின்னதாக ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஐஷு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணால, அதே மாதிரி நீயும் ஸ்கோர் பண்ணணும் மித்ரா சொன்னதுக்கப்புறம், அதே மாதிரி உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அகிலாண்டிஸ் முன்னாலே வச்சு ஐஷு கிட்ட கேளு, அப்போ ஐஷுக்கு அந்த விஷயம் தெரியாது, அப்போ நீ அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிடுவேன், உனக்கு ஒரு நல்ல இமேஜ் வந்து கிடைச்சிடும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதே மாதிரி மித்ரா வந்து மறுபடியும் ஒரு ஸ்கோர் பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனஜா வந்து அப்படியே வீட்டுக்குள்ள வராங்க. அதே நேரத்தில் ஐஷுவும் வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ ஐஷுவை கூப்பிட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு எதுவும் தெரியாது மித்ரான்னு சொல்லும் போது, ஒன்றும் கவலைப்பட ஆயிடுச்சு, நான் உனக்கு சொல்லித்தரேன் சொல்லிட்டு எல்லாம் சொல்லும் போது வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டிஸ் சொன்னாங்க. அதே மாதிரி மித்ரா பிளான் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இமேஜை வந்து வாங்கிட்டாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். இந்த பக்கம் இந்த மாதிரி சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகிலாண்டேஸ்வரி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜாலியான அவங்களோட பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கும்போது ஆதி பார்வதி இவங்க 2 பேருக்கான ரொமான்ஸ் வந்து நடக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்த மாதிரி சூப்பரான ரொமான்ஸ்லாம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. அப்படி என்னென்ன ரொமான்ஸ்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சாம் இருக்கார்ல, அவர் வந்து அந்த மாங்காயில் அந்த பொடி போடுறது, அதுக்கப்புறம் உப்பு போடுறது அதெல்லாம் கொண்டு வராங்க. யாருக்கு வெட்டி கொடுத்தது, பார்வதி வந்து வெட்டி கொடுத்துருக்காங்க. அம்மா அண்ணன் நீங்களும் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் மாமாவுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததை, அதாவது ஆதி வந்து அது வேணாம் சொல்லிட்டார், நான் வந்து கீழே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே போய் பார்வதி கிட்ட வந்து மாங்காய் கேட்குறாங்க. பார்வதி அந்த மாங்காய் தா, அந்த மாங்காய் புளிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீ கடிச்சு பார்த்து அதுக்கப்புறம் எனக்கு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்வதி வந்து கடிச்சிட்டு ஆதி கிட்ட கொடுக்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆக அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்கு. நேற்று எபிசோட் அதோட வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எபிசோட்ல மறுபடியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஷு வந்து பயங்கரமான காண்டாயிட்டாங்க. எதுக்கு மித்ரா அந்த மாதிரி அவளை தேவையில்லாமல் உள்ளே இழுத்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணது வந்து பயங்கரமான ஒரு காண்டில் இருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுக்க போகிறாங்களா, அதுக்கான ரிவெஞ்ச் ஏதாவது பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட்ல வந்து தெரிய போகுது. அதுக்கப்புறம் அந்த மாங்காய் ஃபுல்லாக வந்து ஆதி சாப்பிட்டு முடிச்சாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே தெரிய போகுது. அதனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, போன எபிசோட் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, முக்கியமாக சினிமாக்காரனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேற்று செம்பருத்தி சீரியலோட ரிவ்யூ வந்து பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு.